வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு 193 வயது கடந்த ஒரு ஆமை இறந்து விட்டதாக சமூக வலைதளங்கள்ல சமீபத்தில் நிறைய தகவல்கள் தவறா பரவிடுச்சு. அதை போய் திருப்பி நம்முடைய விலங்கு ஆர்வலர்கள் அதை போய் கண்டுபிடிச்சு அது உயிரோடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக ஒரு வீடியோ வெளியிட்டு அதை மிகவும் பிரபலப்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஆமைக்கு பெயர் ஜோனத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஆமை. அதனுடைய வாழ்க்கையை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. 193 வயது இப்போது அதுக்கு. ஆமைகள் பெரும்பாலும் 250 300 ஆண்டுகள் வரை கூட வாழ தகுதியுள்ள ஒரு உயிரினமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை ஆமையை நமக்கு விளக்கி காட்டுகிறது. ஆமைகள் தங்களுடைய நடவடிக்கைகளை எல்லாம் மிக பொறுமையாக செய்கின்றன இல்லையா? ஏன்னா ஆமை வேகம்னாலே ரொம்ப ஸ்லோன்னு சொல்லுவாங்க. இவை பொறுமையாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதனாலேயே ஆமைகளுடைய இதய துடிப்பு மிக மிக சீராக இருக்குமா. இதய துடிப்பு சீரா இருந்தாலே பல நோய்களுக்கும் இடம் கொடுக்காத வாழ்க்கையை நான் வாழ முடியும். அது ஆமைகிட்ட இருந்து இதை படிக்கும்பொழுது நான் கற்றுக்கொண்ட பாடம். நம்முடைய இதய துடிப்பு சீரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம கட்டுப்படுத்திடலாம் இல்லையா? அப்ப ஆமைகளுடைய அதுக்கு ஆமை வேகத்துல நம்ம செயல்பட வேண்டாம்னு சொல்லல. பட் ஆமை தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறது. தன்னுடைய செயல்பாடுகள் தன்னுடைய உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு செயல்படுவதற்கு தன்னுடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்திக் கொள்கிறது. ஆபத்துக்கள் வரும்பொழுது அவை எப்படியெல்லாம் தன்னை உருமாற்றிக் கொண்டு தன்னுடைய ஓட்டுக்குள் ஒளிந்து கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இடையூறும் தராத அளவு ஒரு வாழ்க்கையை ஆமைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பெண் ஆமைகள் எப்படின்னா நீர்நிலைகள் அருகில் இருக்கக்கூடிய மணற்பாங்கான இடத்துல முட்டை போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு போயிடும். ஆமை அந்த காலநிலை மாற்றத்தினால வெப்பமும் நீரும் அதில் பட்டுப்பட்டு அந்த முட்டையிலிருந்து ஆமை குஞ்சுகள் வெளிவரும். அது வெளியே வந்தோட நேரா தண்ணியில போயிட்டு வளர ஆரம்பிச்சிடும். தாய் ஆமை, அந்த முட்டை போட்ட தாய் ஆமை அதை அடை காக்கிறதும் இல்லை, அந்த குஞ்சுகளை வளர்க்கறதும் இல்லை. அது பாட்டு முட்டையை போட்டுட்டு அது கடமை முடிச்சுட்டு போயிடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிள்ளைகள் நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லலாம், தருதலையா தெரியுது அப்படி சொல்லிட்டு, தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல் வாழும்பொழுது அது ஒரு தவறான பிள்ளையா வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த ஆமையும் தருதலையா வளருது இல்லை. அது ஒரு பக்குவம் உள்ள ஒரு ஆமையா தான் வளருது. பொறுமையுள்ள வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. இயற்கை அதற்கு கொடுத்த ஒரு உடல் அமைப்பு அப்படி. அதனால அந்த ஜோனத்தான் என்கின்ற ஆமை உலகில் மிக ஃபேமஸானது. எல்லாரும் அதை பத்தி பேசுவாங்க, அதை பத்தி படிச்சிருக்கிறாங்க நிறைய. மிக பழமையான ஆமையாக தற்போது உயிரோடு இருக்கக்கூடிய மிக பழமையான ஆமையாக கண்டுபிடிக்கப்பட்டு செயின்ட் ஹெலினா அப்படின்ற ஒரு தீவுல அது பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு உயிரியல் பூங்கால நல்லபடியாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. நீங்க நிறைய அதை பற்றின யூடியூப்லாம் இருக்கு, யூடியூப் சேனல்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அது கேரட் சாப்பிடுறது, அதை புகைப்பட கலைஞர்கள்லாம் அதை புகைப்படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது. ஒரு ஆமைக்கு இவ்வளவு மகத்துவம். அப்ப அந்த ஆமை நீண்ட நாள் வாழ்ந்திருக்கிறதுனால அதுக்கு அவ்வளவு பலன் தர்றது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நாமளும் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்முடைய இதயத்தையாவது ஆமையை போல் வைத்துக் கொள்வோம். பொறுமையாக துடிக்க செய்வோம். நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொன்னது போல நாம் எவ்வளவு வேகமா போய் வாழ்க்கையை சாதிக்க போறது இல்லை. மெதுவா போனாலும் நிற்காமல் போய்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை நல்லா சாதிக்கலாம். அதனால ஆமையை போல ரொம்ப மெதுவா போய் நம்முடைய எல்லாருக்கும் எரிச்சல் மூட்டுறதாம இருக்கலாம். அதே நேரத்துல ஆமையை போல ஒரு பக்குவமான வாழ்க்கை, மிக பக்குவமான வாழ்க்கை வாழ்ந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையில பொறுமையாக வாழ்ந்தாலே போதும், நீண்ட நாள் வாழ முடியும். இதுதான் ஆமை நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தத்துவம். நீண்ட ஆயுள் வேண்டுமா? உங்களுடைய இதயத்தை நிதானமாக துடிக்க செய்யுங்கள். நீண்ட ஆயுள் வேண்டுமா? உங்களுடைய இதயத்தை நிதானமாக துடிக்க செய்யுங்கள். நீண்ட ஆயுள் உங்களை பற்றி கொள்ளும். நம்முடைய இதயம் நிதானமாக துடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்?
இன்றைக்கு எதையோ குறிப்பாக எடுத்துக்கலாமே, சிபிஎல் சென்டருக்கு வாங்க, யோகா செய்யுங்க, உங்களுடைய இதய துடிப்புகளை எல்லாம் சரி பண்ணிவிடுங்க. உங்களுடைய ப்ரெஷர், சுகர் எல்லாத்தையும் இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு நன்றாக சீரான இதய துடிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்க்கை நிதானமாக வாழ்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கு பக்குவப்பட்டுக் கொள்ளுங்கள். வாழ்க மகிழ்வுடன்.